இருக்கிற கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஓ நன்றி ஆண்டவரே, நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஓ ஹல்லேலூயா ரப சந்துருதுரி அலபதுரியாந்தரபா. ஓ மகிமையின் தேவனே மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே உம்முடைய நாமத்தை, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நீர் உயர்த்தி வைத்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவரே. இந்த வார்த்தையை கடைசி நாளில் ஆண்டவரே எங்களை நியாயம் தீர்க்க போகிறதப்பா. ஓ வேதம் சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் இந்த வார்த்தையில் ஒரு உறுப்பாகிலும் அழிந்து போவதில்லை, ஒளிந்து போவதில்லை. ஆண்டவரே, இந்த வார்த்தையை கனப்படுத்துங்க ஆண்டவரே. கேட்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே பயத்தோடு பக்தியோடு கனத்தோடு கேட்க நீங்க கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, வார்த்தை நேரத்தில் ஆண்டவரே அப்பாவியானவரே அவர்கள் அமர்ந்திருந்து உம்முடைய வார்த்தையை கேட்க நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எல்லா அந்தகாரத்தில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறேன் ஆண்டவரே. நீர் ஆவியானவரை வெளிப்படுவீராக. இந்த மண்டபம் முழுவதும் அதே அபிஷேகம், அதே பிரசன்னம் ஆண்டவரே தொடர்ந்து கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நீங்க பேசுங்க ஆண்டவரே, நாங்கள் கேட்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசுவின் இன்ப நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். பக்கத்தில் இருக்கிறார்களுக்கு ஒரு 2 பேருக்கு கையை தட்டி சொல்லுங்க, எல்லாவற்றாலும் ஒரு தட்டு போட்டு சொல்லுங்க, ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தட்டுறதுக்கு யாரும் இல்லாட்டி நீங்களே தட்டிக்கலுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னோட இருக்கிறார். ஆமென், ஆமென். நம்முடைய தேவன் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ரைட். நாங்கள் இன்றைய நாளிலும் கூட ஒரு விசேஷமான ஒரு நாளிலே நாங்கள் வந்திருக்கிறோம். என்ன நாள்? ஓகே, இந்த குருத்தோலை பாம் சண்டே என்று சொல்லுகிற இந்த நல்ல ஒரு நாளிலே வந்திருக்கிறோம். இந்த நாளை குறித்ததான விளக்கம் எங்களுக்கு அநேகருக்கு இருக்கும், அநேகருக்கு தெரியாது. ஓகே, நீங்கள் இப்போ உங்களுடைய கரங்களில் ஒரு குருஸ் ஒன்று, ஒரு சிலுவை ஒன்று இருக்கிறது, குரோஸ், அதை எடுத்து காட்டுவீங்களா? ஓகே, ரைட். நீங்கள் இதை கொண்டு போய் வீட்டை வச்சு நீங்கள் ஏதாவது செய்து அதை கும்பிட்டுறாதீங்க. இது சாதாரண ஒரு அடையாளம். ஆனால் இந்த அடையாளம் எதற்கென்றால், இது இல்லாவிட்டால் உண்மையாகவே கிறிஸ்தவம் இல்லை. இயேசு கிறிஸ்து எங்களுக்காக சிலுவையிலே மரித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து அவர் இன்றும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். அந்த சிலுவை மரணத்தின் நிமித்தமாக இன்றைக்கு நானும் நீங்களும் இந்த இடத்திலே நிற்கிறோம். அவருடைய அந்த மரணம் இல்லாமல் எங்களுக்கு ரட்சிப்பு கிடையாது. எனவே இன்றைக்கு தேவன் இந்த மரணத்தின் மூலமாக தேவன் எங்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அதை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். நாங்கள் இந்த நேரத்திலும் கூட இந்த வசனத்தை நாங்கள் வாசிப்போம். மார்க்கு எழுதின சுவிசேஷ புத்தகம், மார்க்கு எழுதின சுவிசேஷ புத்தகம், சுவிசேஷம் 11வது அதிகாரம், 11வது அதிகாரம் 1வது, 2வது, 3வது வசனத்தை வாசியுங்கள். மார்க் chapter 11 1 2 3 verses. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறி இராத ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால், இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அதை இவ்விடத்திற்கு அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். ஓகே, 7வது, 8வது, 9வது, 10வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் அந்த குட்டியை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து அதின் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அவர் அதின் மேல் ஏறி போனார். அநேகர் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும், ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன்னதத்திலே ஓசானா என்று சொல்லி
ஆர்ப்பரித்தார்கள். ஆமென், 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 ஹல்லேலூயா. தூங்கிட்டீங்களா? செக் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிறாங்களா பார்த்து. ஓகே, என்னடா இயேசு கிறிஸ்து கடைசியாக எருசலேமுக்குள்ளே போகிற கடைசி ஒரு பயணம் தான், பவனி தான் இந்த வசனம் எங்களுக்கு சொல்லுகிறது. இயேசு இறுதியாக எருசலேமை பார்த்து சுற்றி பார்க்கிறார். போகிற ஒரு பிரயாணம் தான். அதில் என்ன நடந்தது என்பதை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். ரைட், இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற விஷயம், இயேசு ஒரு கழுதை குட்டிக்கு மேலே போனார். அதற்கு முன்பதாக இந்த பிரசங்கத்துடைய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, த ஹம்பிள் கிங், அதாவது தாழ்மையான ஒரு ராஜா. இந்த இடத்துல அகங்காரம் பிடிச்சவங்க, அதிகாரம் உள்ள ராஜாக்கள் எல்லாரையும் நாங்கள் பார்த்துருக்கிறோம். ஆனால் இங்கே ஒரு கிங், அவர் மிகவும் ஹம்பிளா, மிகவும் தாழ்மையோடு செயற்படுகிறதை நாங்கள் பார்க்க போகிறோம். ரைட், இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம், இதனுடைய பின்னணியை நாங்கள் பார்க்கலாம். எருசலேம் நகரத்துக்கு இயேசு இறுதியாக ஏன் இந்த பிரயாணத்தை அவர் மேற்கொண்டார் என்று நாங்கள் பார்க்கிற பொழுது, ஏன் சில கேள்விகள் எங்களுக்குள்ளே இருக்கும். ஏன் அவர் எருசலேமுக்குள்ளே போனார்? ஏன் அவ்வளவு நாள் அவர் எருசலேமுக்கு இல்லையா? ஏன் அவர் எருசலேமுக்குள்ளே போனார்டா? அவர் எருசலேம் மக்களை சந்திக்கிறார். அதே நேரத்தில் இந்த வாரத்தில் ஆண்டவர் சில காரியங்களை வேதாகமத்தில் எழுதியிருக்கிறபடி, தீர்க்கதரிசிகள் முன்னுரைத்தபடி அந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும்படியாக அவர் இந்த காரியத்தை செய்கிறார். இரண்டாவது நாங்கள் பார்க்கிற பொழுது, ஏன் அவர் ஒரு கழுதையை தேவன் பயன்படுத்தினார்? ராஜா எப்படி கழுதையில் வருவார் என்ற கேள்வி எங்களுக்கு இருக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த பழைய காலங்களிலே, அந்த இயேசு வாழ்ந்த காலங்களிலே இந்த ராஜரீக மிருகங்கள் என்ற மிருகங்கள் இருந்தது. கழுதையும் அதே மாதிரி குதிரை, இந்த ரதங்கள், இவைகளை அவர்கள் பயன்படுத்தினார்கள். ஏன் இயேசு இந்த கழுதையை அவர் சூஸ் பண்ணார்னா, ஒருவேளை அவர் குதிரையில் போயிருந்தா ரோமர்களுக்கும் இயேசுக்கும் இடையில ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். ஏனென்றா குதிரையிலே போகிற பொழுது அவர்கள் யுத்தத்திற்காகத்தான் அந்த காலத்திலே குதிரைகளை பயன்படுத்துவார்கள். குதிரை அதுவும் வேகமாக ஓட்டுகிற பொழுது இன்னும் ஆக்ரோஷமாக செய்தி அனுப்புவார்களே, நீ என்ன யுத்தத்துக்கு வருகிறாயா, இல்லாவிட்டால் என்ன சமாதானமாண்டு. நீங்கள் பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் வாசிக்கிற பொழுது, இந்த குதிரையிலே போகிற பொழுது அவர்கள் ஒரு சண்டையை, ஒரு யுத்தத்தை அவர்கள் மேற்கொள்ளும்படியாக போகிறார். ஆனால் இந்த கழுதையிலே ஒருவர் போகிற பொழுது அங்கே ஒரு சமாதானத்தை, அல்லாவிட்டால் அந்த எதிரிகளோடு ஒரு சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காகவே அந்த காலங்களிலே கழுதைகளை தேவன் ஆட்கள் பயன்படுத்தினார்கள். அதே போல இயேசுவும் இங்கே கழுதையை பயன்படுத்தினார். இது ஒரு சாந்தமான ஒரு மிருகம் இருந்தபடினால் இந்த கழுதையை அவர் உபயோகப்படுத்தினார். அதே போல நீங்க பார்க்கலாம், ஏன் அவர்கள் இயேசு நடந்து போகிற பொழுது மரக்கிளைகளை அவர்கள் வெட்டி போட்டார்கள், வஸ்திரங்களை அவருக்கு முன்பதாக போட்டார்கள் என்ற கேள்வி இருக்கலாம். நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த காலத்தில் இருக்கிற வசதிகள் போல அந்த நாட்களிலே இல்லை. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியல, ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு திருமணம், அல்லாவிட்டால் ஒரு பிறந்த தினம் நடக்கிற பொழுது அந்த அந்த என்ன செய்யறோம் ஹோல் எப்படி டெக்கரேஷன் பண்ணுவார்கள் என்றால், ஊரில் இருக்கிற எல்லார்ட்டையும் போய் என்ன செய்வார்கள், சாரி இருக்கா சீலை இருக்கான்னு கேட்டு வாங்கி கொண்டு வந்து அதை எல்லாம் பின்னி அதை எல்லாம் சும்மா டெக்கரேட் பண்ணி அப்படி செய்வார்கள். ஆனால் இப்போ இந்த காலத்தில் அப்படிலாம் இல்லை. அதே போல தான் இயேசு இருந்த அந்த காலத்தில் பாலஸ்தீனாவிலே ஒரு கலாச்சாரம் இருந்தது. அவர்களுக்கு கொடி இல்லை, அவர்களுக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்கு எந்த விதமான காரியங்கள் இல்லை. அவர்கள் மரக்கிளைகளை, இந்த வஸ்திரங்களை, உடுப்புகளை அவர்கள் பயன்படுத்தினார்கள். அவர் இயேசு போகிற பொழுது அதை வெட்டி, ஒரு ராஜா ஒரு நகரத்தை விசிட் பண்ண வருகிறார் என்றால் அவரை கனம் பண்ணுவார்கள். எப்படி கனம் பண்ணுவார்கள்? இந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பேண்ட் வாத்தியம் இருக்கும், குதிரை முன்னுக்கு போகும், ஆமியுடைய அந்த அணிவகுப்புகள் நடக்கும், இப்படியெல்லாம் இருக்கும். ஆனால் அந்த காலத்தில் அப்படி இருக்காது. அவர்கள் இருக்கிறத வச்சு அவர்கள் என்ன செய்தார்கள், கனப்படுத்தினார்கள். அப்படி ஒரு சம்பவம் தான் இந்த மரக்கிளைகளை, இந்த வஸ்திரங்களை அவர்கள் வைத்தார். அதே போல் நீங்கள் ஓசன்னா என்று சொல்லுகிற இதற்கான அர்த்தம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசுவே எங்களை ரட்சியும், அல்லாவிட்டால் தேவனே எங்களை மீட்டுக்கொள்ளும் என்கிற அர்த்தம். எப்படி மீட்டுக்கொள்ளும்? இந்த ரோம ராட்சியத்தில் இருந்து எங்களை மீட்டுக்கொள்ளும் என்கிற ஒரு சத்தம் தான், ஒரு தொனி தான்
அந்த காலத்திலே அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அந்த மக்களுக்கு தெரியல, இது ரோமர்களோடு இயேசு போர் செய்ய போகிறார், இந்த உலகத்திலே ஒரு போரை ஏற்படுத்த போகிறார் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. அவர்களுக்கு தெரிந்தது இந்த உலகத்திலே அவர் ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய போறார் என்று. ஆனால் தேவனுடைய ராஜ்யம் அது பரலோக ராஜ்யம், அது மகிமை உள்ள ராஜ்யமாக இருந்தது என்பதை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். ரைட், இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம், இயேசு உண்மையாகவே அவர் ஒரு தாழ்மையான ஒரு ராஜாவாக இருந்தார். இன்றைக்கு ராஜாக்களை நீங்கள் எடுத்து பார்க்கலாம், தேசங்களில் இருக்கிற ராஜாக்கள் அவர்கள் எப்படி அவர்கள் ஆட்சி செய்கிறார்கள். சில சரித்திரங்களை நாங்கள் பார்க்கிற பொழுது ஒவ்வொரு தேசங்களிலும் இருந்ததான அந்த தேசத்தை ஆளுகிறவர்கள் தெரியுமா? எந்த நாட்டில் இடியமீன் என்று சொல்லுகிற ஒரு ஜனாதிபதி இருந்தார், உகாண்டா. ஹிட்லரை தெரியுமா எத்தனை பேருக்கு? ஜெர்மனி. இவ்விதமாக நீங்கள் பார்க்கிற பொழுது ஒவ்வொரு தேசங்களில் இருந்த அந்த தலைவர்கள் அவருடைய அதிகாரங்களை எப்படி பயன்படுத்தினார்கள், அதனால மக்களை சுரண்டினார்கள். வேதாகமத்தில் நீங்கள் பார்க்கிற பொழுது சவுல் என்கிற ராஜா, முதலாவது ராஜா, அவர் என்ன செய்தார்னா மக்களை சுரண்டினார். மக்களுடைய காரியங்களை அவர் சுரண்ட ஆரம்பித்தார். கீழ்ப்படியாத ஒரு ராஜாவாக இருந்தார். அவருடைய நிலைகளை நீங்கள் பார்க்கிற பொழுது இந்த சர்வதிகாரியாக இருந்த ராஜ்யங்களை நீங்கள் பார்க்கிற பொழுது அது அழிக்கப்பட்டது, அது இல்லாமல் போனது. ஆனால் இங்கே ஒரு ராஜாவை நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள போகிற சில காரியங்கள் இருக்கிறது. நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள். திரும்பவும் மாற்கு 11வது அதிகாரம், மாற்கு 11வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் அந்த குட்டியை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து அதின் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அவர் அதின் மேல் ஏறி போனார். ஓகே, நான் ஒரு காரியத்தை நான் எடுத்திருக்கிறேன். இந்த கம்பல் என்ற இந்த காரியத்திலே எவ்வளவு காரியங்களை தேவன் அந்த அடங்கி இருக்கிறார், இயேசுவுடைய வாழ்க்கையிலே அடங்கி இருக்கிற காரியங்களை குறித்து இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம், தியானிக்க போகிறோம். நீங்கள் இங்கே கவனியுங்கள், தேவன் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். இந்த கம்பல் என்று சொல்லுகிறதான இந்த HUMBLE என்றதான இந்த வேர்ட்ல நீங்க பார்த்தீங்கன்னா முதலாவது H என்கிற அந்த எழுத்திலே நாங்கள் பார்க்கிறோம் அவர் ஹீலிங் என்ற ஒரு பதத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர் அற்புதங்களை செய்தார், அவர்கள் குணமாக்கினார், மக்களை ஹீல் பண்ணார், அவர்களை சுகப்படுத்தின ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். இந்த ராஜா மக்களை சுகமாக்கினார். நீங்க பார்க்கலாம், மத்தேயு நீங்க வீட்டை போய் நீங்க வாசிங்க, ஒருவேளை எழுத முடியுமென்றா நீங்க எழுதி வீட்டை போய் வாசிங்க. மத்தேயு 9:36, மத்தேயு 14:14, மத்தேயு 20:34, மார்க்கு 1:41, லூக்கா 10:33. இதையெல்லாம் பார்க்கிற பொழுது இயேசு மனதுருகி அவர்களை தொட்டு சுகமாக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனதுருகி அவர்களை தொட்டு சுகமாக்கினார். டிஜிஎஸ் தினகரன் என்ற ஒரு ஊழியக்காரர் எங்களுக்கு தெரியும், இந்தியாவிலே மிகவும் வல்லமையாக தேவன் எடுத்து பயன்படுத்தின ஒரு பாத்திரம். அவர் ஜெபம் பண்ணுகிற பொழுது ஒரு நாள் ஆண்டவரிடத்திலே சொன்னாராம், ஆண்டவரே உம்முடைய அந்த மனதுருக்கத்தை எனக்கு தாருங்க, உம்முடைய மனதுருக்கத்தை எனக்கு தாருங்க. அப்ப அவர் சொன்னாராம் ஓகே என்று ஆண்டவர் அந்த மனதுருக்கத்தை அவர் கொடுத்தாராம். அவர் மேடைகளிலே போகிற பொழுது திரளான மக்கள் இருப்பாங்க. அவர்கள் அநேகர், அதில் அரைவாசி பேர் வியாதியோட ஏதோ ஒரு பிரச்சனையோடு இருப்பாங்களா. இருக்கிற பொழுது அவர் அவர்களை பார்க்கிற பொழுது அவருடைய கண்ணில் இருந்து கண்ணீர் ஊத்த ஆரம்பிக்கும். அவர் சொல்லுவார், இயேசுவே அவர்களை தொடும் என்று சொல்லி அநேகருடைய பெயர்களை சொல்லுவார். அவர்கள் அற்புத சுகத்தை பெறுவார்கள். அவரை பார்க்கிற பொழுது அந்த இயேசுடைய ஞாபகம் பெறும். என்ற இயேசுவும் மக்களை பார்க்கிற பொழுது அவர் உள்ளத்திலே அழுவார். இந்த எருசலேம் நகரத்துக்குள்ளே அவர் போகிற பொழுது இறுதியாக அந்த நகரத்தை பார்த்து அழுகிறார், கண்ணீர் வடிக்கிறார். வேதம் சொல்லுகிறது எருசலேம் நகரத்தை பார்த்து கண்ணீர் வடிக்கிறார். ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லட்டும், உண்மையாக நடந்த சம்பவம். எங்களோடு கூட பைபிள் காலேஜில் படித்த ஒரு எங்களுடைய நண்பன், அவருக்கு வயது 47 தொடக்கம் 50 வரைக்கும் இருக்கும். அவருக்கு ஒரே மகன். அந்த மகனை அவர் எப்படி, அவருடைய பேரை சொல்ல மாட்டார், தங்கம் தான் கூப்பிடுவார். அப்படி கூப்பிட்டு அவரை மிகவும் அன்பாக பாசத்தோடு அந்த மகனை அவர் வளர்த்தார்.
அவர் வளர்ந்து 16வது 17வது வயது வரும் பொழுது அவர் கேட்கிறார், அப்பா எனக்கு ஒரு பைக் கொண்டு வாங்கி தாங்க, மோட்டார் பைக். அவர் சொன்னார், மகன் மோட்டார் பைக்கெல்லாம் ஓடக்கூடாது, ஆக்சிடென்ட் அதிகமாக நடக்குது, நீ மறித்து போய்விடு. இவர் கேட்கல, ஒற்றை காலில் நின்றார், எனக்கு பைக் எடுத்தே நீங்கள் தரணும், மோட்டார் பைக் எடுத்தே தரணும். இவர் வீட்டை வருவார், சாப்பிட்றதில்லை, ஒரே அழுக. அப்பா அந்த ஸ்டிக்கில் நின்றுட்டார், நான் எடுத்து தரவே மாட்டேன். ஆனால் அம்மா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சென்சிட்டிவ் ஆகணுங்க. ஐயோ மகன் சாப்பிட்றான் இல்லை, ஆனால் வெளியில் ஹோட்டலில் போய் நல்லா ஃபுல்லாக போட்டுட்டு வந்துடுவார். ஐயோ மகன் அப்படியே இதாக இருக்கிறாரு, ஐயோ பிள்ளை அப்படியே கவலையாக இருக்கிறான் என்று சொல்லி ஒரு பைக் ஒன்று அவர்கள் வாங்கி கொடுக்கிறார்கள். அந்த பைக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா இருந்தால் சரக்கிக்கிட்டு போவோம் பின்னுக்கு யார் இருந்தால். ஒரு நாள் இவர் ஓடி போய்கொண்டிருக்கிறார். போய்கொண்டிருக்கும் பொழுது அவர் ஒரு பாட்டிக்கு போயிட்டு இரவு 12 மணிக்கு வருகிறார்கள். நானும் அந்த ஃபினரல் சர்வீஸுக்கு போயிருந்தேன். வரும் பொழுது அவர் ஒரு மரத்தோடு எவ்வளத்துக்கு அதை முறுக்க முடியுமா, ஆக்சிலேட்டரை அவ்வளத்துக்கு முறுக்கி எல்லாம் ஆடி ஓடி போய் மரத்தில் அடிபட்டு ஆன் த ஸ்பாட் தலை அப்படியே ஒரு பழம் நன்றாக பழுத்து, எப்படி அது பழசாகிற பொழுது பப்பாயாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நொல்லு இருக்கும், அப்படி அவருடைய தலை நொறுங்கி போயிட்டது. அவருடைய அப்பா அழுத அந்த அழுகை, ஐயோ அன்றைக்கே சொன்னனே, தலையில் அடித்து சொன்னனே வேணாண்டு, இன்றைக்கு செத்து போய் கிடக்குறியே. இயேசுவும் அந்த எருசலேம் நகரத்தை பார்த்து சொல்லுகிறார், ஓ எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை சேர்க்கும் வண்ணமாய் போல அந்த சிறகுகளுக்குள்ளே ஆபத்து வருகிற பொழுது பருந்து கழுகு போன்றதான தீய பறவைகள் வந்து அந்த கோழி குஞ்சை பிடித்து கொண்டு போகிறதுக்கு பார்க்கிற பொழுது வருகிற பொழுது அந்த சிறகுக்குள்ள அந்த கோழி எப்படி தன்னுடைய குஞ்சுகளை பாதுகாக்குமோ அப்படி உன்னை பாதுகாப்பதற்காக நான் பல தடவை முயற்சி செய்தேன். அதுதான் அவர் சொன்னார், நானே அந்த அப்பம், நானே அந்த திராட்சை செடி, நானே நல்ல மேப்பன். கத்தி 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 பார்த்தாரு, கேட்கவே இல்லை. இறுதியாக அவருக்கு தெரியும், ஒரு பிக்சரை பார்க்கிறார், ஓ இந்த தேசம் எப்படி போக போகிறது. இயேசு மரித்தான். 70வது நூற்றாண்டிலே எருசலேம் நகரமே இல்லாமல் அழிக்கப்பட்டது. ஹிட்லருடைய காலத்தில் நீங்க பார்க்கலாம், எருசலேம் இலங்கை மெப்பிலே இல்லாமல் போய்விட்டது. காரணம் சொல்லு கேட்கல. இன்றைக்கு ஆண்டவர் எங்களை பார்த்து சொல்லுகிறார், ஏய் வந்துரு, மனம் திரும்பிரு, சின்ன சின்ன காரியங்களை விட்டு வந்துரு, திரும்பி வந்துரு. இஸ்ரவேல் மக்கள் எகிப்துக்கு போகிற பொழுது அவர்களை பார்த்து சொல்லுகிறார், கம் பேக், திரும்பி வந்துருங்க. இந்த கானானியர், ஏத்தியர், எபூசியர் இவர்களுடைய இந்த காரியங்களை நீங்கள், இந்த கலாச்சாரங்களை பின்பற்ற வேண்டாம், வந்துரு. அவர்கள் திரும்ப போறார்கள், திரும்ப வருவார்கள், போறது வாரது. அவருடைய வாழ்க்கை தான் நாசமாய் போயிட்டு 40 வருடம். நியாயாதிபதிகளை பார்த்தீங்களா, அதுவும் ஒரு 40 வருஷம் அவர்களை திருத்தி எடுத்துக்கள். ஆண்டவர் அன்றைக்கு எங்களை பார்த்து சொல்லுகிறார், அவர் தன்னையே ஒப்பு கொடுத்தார். ஆனால் மனதுருக்கம் உள்ள தேவன். அதான் ஒரு காரியம் எங்களுக்கு தெரியும், தேவன் யாரையும் தண்டிக்கிறவர் அல்ல, அவர்களுக்கு கால அவகாசங்களை கொடுக்கிறார். என்னத்தை கொடுக்கிறார்? கால அவகாசங்களை கொடுக்கிறார். வந்துரு திரும்பி, வந்துரு திரும்பி. ஆனால் வராத பட்சத்திலே அங்கே ஆண்டவர் ஒன்றும் செய்ய மாட்டார். ஆனால் ஆண்டவர் அமைதியாக இருப்பார். ஜோபுவை பார்த்து சாத்தான் கேட்கிறான், ஆண்டவரே, ஆண்டவருடைய சமூகத்திலே போய் சொல்லுகிறான், ஜோபு உமக்கு முன்பதாக உத்தமமாய் நடப்பது விருதாவா? அதெல்லாம் சும்மா இதுக்கு பம்மாத்துக்கு, சும்மா நடிப்புக்கு. ஒரு முறை நீ அவரை கைவிடும் பாப்போம். பிசாசு போய் ஜோபுவை சோதிக்கிறான். எங்களுடைய தேவைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் எங்களை சந்திப்பது விசுவாசம். ஆனால் எங்களுடைய தேவைகளை சந்திக்காமல் போனாலும் நாங்கள் விசுவாசிக்கிறது அது ஸ்பெஷல் விசுவாசம்.
விசேஷமான விசுவாசம். ஜோபு சொல்லுகிறான், என்ன சொன்னார்? கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கே மகிமை. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். பேதுருவை பார்த்து சொல்லுகிறார் ஆண்டவர், சாத்தான் கேட்டான் உன்னை சுலகிலே போட்டு பிடைப்பதற்கு. சுலகண்டா உன்னை கொஞ்சம் பதம் பார்க்கிறதுக்கு இந்த அரிசியை பிடைப்பார்கள் சுலகில். நான் சம்மதித்து விட்டேன். இன்றைக்கு பிசாசு உங்களை சோதிக்கும்படியாக தேவன் உங்களுக்கு அனுமதி கொடுக்கிறார். ஆனா உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? சிறந்த ஒரு விசுவாசமாக இருக்கிறதா, அல்ல சின்ன விசுவாசமாக இருக்கிறதா? நாங்கள் சிந்திப்போம். இரண்டாவது, இந்த ஹம்பிள் என்று சொல்லப்படுகிற இதிலே ஜூ என்றதான எழுத்து வருகிறது. அதில் நீங்க பார்த்தீங்கன்னா புரிதல். புரிதல், ஆண்டவர் எங்களை புரிகிறார். இன்றைக்கு புரிதல் என்பது நீங்க பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங். ஆண்டவர் எங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்றார். இன்றைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா கணவனை மனைவி இன்றைக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒருவர் கூகுளில் போய் தட்டி பார்த்தாராம், மனைவியை எப்படி சந்தோஷப்படுத்துவது. சாரி, திஸ் கொஸ்டின் வெரி டிஃபிகல்ட். வேறு ஏதாவது இருக்கான்னு கேட்டுச்சான். கூகுள்லையும் இல்லை. சொல்லுவார்கள் ஒரு நகைச்சுவை. ஆண்டவர் வந்து ஒரு மனிதனை பார்த்தாராம். பார்க்கிற பொழுது அந்த மனிதனை கேட்டதான், நீ எதை கேட்டாலும் நான் உனக்கு செய்கிறேன். அப்போ அவர் சொன்னாராம், என்னுடைய மனைவியை நான் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் சொன்னாராம், அதுக்கு முதல்ல அவர் சொன்னாராம், எனக்கு கடலுக்கு மேலே என்ன செய்யணும்? பாலம், ரோட்டு வேணும். அப்போ அவர் சொன்னார், கடவுள் சொன்னாராம், அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கடலுக்கு மேலே ரோட்டு போடுறது கடினமாக இருக்கும், வேறு ஏதாவது கேளு. அப்போ அவர் சொன்னாராம், என்னுடைய மனைவியை பற்றி நான் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஆண்டவர் கேட்டாராம், அப்படின்னா எத்தனை ரோட் வேண்டும் என்று சொல்ல. எனவே இன்றைக்கு எங்களை புரிந்து கொள்ள முடியவில்லை, யாரையும் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒருவர் இருந்தார் எங்களுடைய சபையிலே. அவர் 12 வருடம் திருமணமாகி, ஆனால் மனைவிக்கு இடியப்பம் பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியல. 12 வருஷம் பாருங்க. மனைவிக்கு இடியப்பம் சாப்பிட்றதுக்கு விருப்பமா விருப்பம் இல்லையான்னு தெரியாது. பக்கத்தில் இருக்காங்கள பார்த்து கேளுங்க, உங்களோட நிலைமை எப்படி தெரியுமா? அறிந்து கொண்டிருக்கிறீங்களா? ஆனால் ஆண்டவர் நம்மை அறிந்திருக்கிறார், எங்களுடைய உள்ளங்களை அறிந்திருக்கிறார். எங்களுடைய உள்ளங்களை அவர் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்க பார்த்தீங்கன்னா இயேசு அந்த முதலாவது நாங்கள் பார்க்கிறோம் ஹீலிங். அவர் சுகமாக்குற பொழுது அவர் அற்புதமாக அவர்களை சுகமாக்கினார். அதே நேரத்தில் மக்கள் அவரிடத்தில் நெருங்கி வருவதற்கு அவர் ஒப்பு கொடுத்தார் தன்னை. அவர் ஒரு ராஜாவாக இருந்தும், நான் ஒரு ராஜா, கிட்ட வராதிங்க, உங்களை பார்க்க எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லல. எப்படிப்பட்ட ஒரு வியாதிஸ்தரையும் அவர் தொட்டு சுகமாக்கினார். சொல்லுகிறார்கள், உலகத்திலே இந்த குஷ்டரோகம் என்று சொல்லுகிற இந்த வியாதி, கொடுமையான வியாதி, பார்த்து கொண்டிருக்க இந்த கண் பட்டைகள் அழுகி விழும், கை விரல்கள் எல்லாம் விழுந்து விடும் அழுகி, அதை கூட ஆண்டவர் நாற்றமாயிருக்கு அங்கால போன்று இல்லாமல் ஆண்டவர் தொட்டு சுகமாக்கினார். அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிறோம். இரண்டாவது, அவர் நம்மை புரிந்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். எப்படி புரிந்து கொள்ளுகிறார் என்றால், நீங்க பார்க்கலாம், அவர் நம்மை அளவற்ற ரீதியிலே அவர் நம்மை புரிந்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் துன்பமான சூழ்நிலை, வேதனையான சூழ்நிலை, நெருக்கமான சூழ்நிலை கூடாக நீங்கள் போய்கொண்டிருந்தாலும் ஆண்டவர் உங்களுடைய நிலைகளை அவர் புரிந்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். எப்படி புரிந்து கொள்ளுகிறார்? எப்படி புரிந்து கொள்ளுகிறார்? நீங்கள் என்ன நிலையில இருந்தாலும் அவர் உங்களை புரிந்து கொள்ளுகிறார். ஒரு பாடல் ஒன்று இருக்கு, அழகான பாடல். உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லை, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லை. அவர் புரிந்து கொள்ளுகிற புரிதல், எந்த விஷயத்தையும் அவர் புரிந்து கொள்ள முடியும். நீங்க எப்படிப்பட்ட சிச்சுவேஷன், எந்த சூழ்நிலையில போகிறீங்கன்றதையும் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் அவரோட அந்த கனெக்ஷன் உங்களுக்கு இருந்தால் தான் நீங்க புரிஞ்சு கொள்ள முடியும். சகேயு என்ற ஒரு மனிதன் இருந்தான். லூக்கா 11வது அதிகாரம் நினைக்கிறேன், அவரோட 15வது. சகேயு ஒரு நாள் ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். ஏனென்றால் மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. சகேயு ஒரு கெட்ட ஒரு நபர், சகேயு ஒரு பொல்லாத நபர் என்றுதான் மக்களுக்கு தெரியும். ஆனால் இந்த இயேசுவை பற்றி அவன் கேள்விப்படுகிற பொழுது ஒரு நாள் அவரை பார்க்க விட வேண்டும். போய் என்ன செய்கிறான்? குள்ளமாக இருந்தபடினால் காட்டத்தி என்று சொல்லுகிற அந்த மரத்தில் ஏறி
இயேசு வருவதற்கு முன்பதாகவே அவன் பல மணி நேரங்கள் அதற்கு இந்த மரத்துக்கு மேலே ஏறி நின்று இயேசு எப்பொழுது வருவார் என்று பார்க்கிறான். எப்போ வருவார்? இயேசு வருகிறார். அந்த வழியா வருகிற பொழுது ஓகே இயேசு பார்த்தாச்சு என்றப்பா, அவ்வளோதான் அவன் நினைச்சான். இயேசு வந்து மரத்து அடியிலே நின்றார். எப்படி இருக்கு? நின்று மேலே பார்த்து சகேயுவே, ஓ பேரு சொல்றேன், இறங்கி வா, இன்றைக்கு நான் உன்னுடைய வீட்டிலே தங்க வேண்டும். வெரி குட். எப்படி இருக்கு சகையோட உள்ளம்? சும்மா ஆக்சுவலா பார்த்துட்டு போகும்போது வந்தோம். ஆனா என் பேரை சொல்றேன். ஏய் பேரை சொன்னா பரவாயில்ல, வீட்டை வர போறேன். அவ்வளவு நம்மை புரிந்து கொள்கிற தேவன். 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, எல்லா டாக்டரையும் சந்திச்சாச்சு. டாக்டர் சொல்லிட்டாங்க, கை விரிச்சுட்டாங்க, முடியாது, இந்த வியாதியை சுகமாக்க முடியாது. வெளியில சொல்ல முடியாது, பெற்றோருக்கு சொல்ல முடியாது, அம்மாவுக்கு சொல்ல முடியாது, அப்பாவுக்கு சொல்ல முடியாது, ஊர்ல சொல்ல முடியாது. ஒவ்வொரு நாளும் வேதனை. 12 வருடம் பெரும்பாடுள்ள பெண். புரிந்து கொள்ள யாரும் இல்லை. யாரிடத்தில் போவது? ஒரு நாள் வருகிறார், இயேசு வருகிறார், வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுகிறார். இயேசு நின்றார். யார் என்னை தொட்டது? சுகமாகிவிட்டது. சமாரிய பெண், யாரும் கண்டுக்கிற மாட்டாங்க, எல்லாருமே ஒதுக்கி வச்சாங்க. இயேசு அதே பெண்ணை சந்திக்கிறார். 5 புருஷர்கள், ஊர்ல ஒரு மதிப்பில்லை, ஆனால் இயேசு அந்த பெண்ணோடு பேசுகிறார். அவர்தான் நம்முடைய இயேசு. யார் நம்மை கைவிட்டாலும் நம்மை கைவிடாத ஒரு தெய்வம் என்றால் இயேசு மாத்திரமே. கைகளை தட்டி அந்த தேவனை மகிமைப்படுத்துவோமா? அவர் நம்மை புரிந்து கொள்ளுவார். அவர் நம்மை புரிந்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அடுத்தது நாங்கள் பார்க்கலாம், எம் என்ற எழுத்துக்கு நூடாக மாடல். எங்களுக்கு ஒரு மாடல் என்றா அவர் ஜீசஸ் மட்டும்தான், இயேசு மாத்திரமே. நீங்க பார்க்கலாம், இயேசு அவர் தாழ்மையாக இருந்தார். அதுதான் அவரிடத்தில் நாங்கள் கற்றுக்கொள்ள முடியும். இயேசுவிடத்தில் என்னத்தை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் என்று என்னிடத்தில் கேட்டீங்கடா, அந்த தாழ்மை. அந்த தாழ்மை அது வந்து சும்மா ஒரு தாழ்மை இல்லை. தாழ்மை என்றால் இந்த கிழிஞ்ச சட்டை போட்டுட்டு சப்பாத்து போடாம இது இல்லை, உள்ளத்தில் இருந்து வருகிற தாழ்மை. இந்த பார்த்தீங்கன்னா இயேசு அவர் தாழ்மையாக இருக்கிறார். எப்படி அவர் தாழ்மையாக இருந்தார்? பிலிப்பியர் 2:8 வாசிங்கள். பிலிப்பியர் 2:8. பிலிப்பியர் 2:8. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஓகே, நீங்க பாத்தீங்கன்னா இந்த உலகத்திலே யார் தன்னை தாழ்த்தினது என்று நீங்க கேட்டீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. இயேசு மட்டும்தான் தன்னை அவ்வளத்துக்கு தாழ்த்தினார். ஏன்? கடவுள் தெய்வமாக இருந்து அவர் இந்த உலகத்திற்கு வந்து தன்னையே தாழ்த்தினார். நாங்கள் கீழே பார்க்க போறோம் எப்படி அவர் தாழ்த்தினார். அதனால தேவன் பார்க்கிற, வா எப்படி இது சாத்தியமாகும். அதனால கீழ்வசனம் சொல்லுகிறது, வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்குபடிக்கு எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. கைகளை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியுமா? எல்லா நாமத்திற்கு மேலான நாமம் இயேசுவின் நாமம். அதான் பாடினோம், அவர் நாமம் மேலானது. இயேசுவின் நாமம் சொல்ல முடியாத நாமம். அவர் எங்களுக்காக சிலுவைக்கு போனார். அது பெரிய ஒரு ரகசியமாக இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வமாக இருந்த இயேசு அவர் எங்களுக்காக இந்த உலகத்துக்கு வந்து அவர் சொல்லுகிறார், சிலுவையின் அதாவது அடிமட்டத்துக்கு போய் எங்களுக்காக அவர் காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பின்பற்ற வேண்டிய காரியம் இயேசுவிடத்திலே அவரை போல இன்றைக்கு எங்களுக்குள்ளே தாழ்மை இருக்கிற பொழுது ஆண்டவர் எங்களை கவனிக்கிறவராக இருக்கிறார். யாக்கோபு சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? யாக்கோபு வாசிப்போம். யாக்கோபு 4வது அதிகாரம் 6வது வசனம். யாக்கோபு 4:6. யாக்கோபு 4:6. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே,
ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஓகே, பிசாசு எங்களோட இருக்கணும்டா வெரி சிம்பிள். என்ன செய்யணும்? பெருமையா இருக்கணும். ஏண்டா அவர் தான் அதுக்கு லீடர். அவர் தள்ளப்பட்டதுக்கு காரணமே பெருமையினாலே அவர் என்ன செய்கிறார்? கீழே விழுந்தார். இன்றைக்கு நாங்கள் சிம்பிள் விஷயம், நாங்கள் பெருமையாக இருக்கிற பொழுது, ஆனால் பெருமை என்பது நாங்கள் சொல்லலாம் யாரும் இதுக்கு விழுந்து போயிடுவாங்க. ஆனால் அதுலேயும் நாங்கள் எவ்வளவுக்கு நாங்கள் தாழ்மையாக இருக்கிறோமோ அவர்களை தேவன் உயர்த்துவார். பேதுரு சொல்லுகிறார் 1 பேதுரு 5:6 ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படிக்கு பலத்த கரத்துக்கள் அடங்கியிருங்கள், அப்பொழுது தேவன் உயர்த்துகிறவராக இருக்கிறார். எனவே நீங்கள் உங்களுடைய குடும்பத்திலே, உங்களுடைய படிக்கிற இடங்களிலே, நீங்கள் உங்களுடைய நண்பர்கள் மத்தியிலே நீங்கள் எப்படி நீங்கள் தாழ்மையை நீங்கள் காண்பிக்கிறீர்கள், கர்த்தர் ஒரு நாள் உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஒரு நாள் உயர்த்துவார். அது சும்மா சாதாரண உயர்வாக இருக்காது, மக்கள் ஆச்சரியப்படுகிற உயர்வாக இருக்கும். ஹல்லேலூயா. நாங்கள் பார்க்கலாம் மூன்றாவது விஷயம் நாங்கள் பார்க்கலாம். இதில் எம் என்றுதான் அந்த எழுத்து எம். ஓகே, பி, 4வது பி, பேரிங் அவர் burden, அதாவது நம்முடைய சுமைகளை அவர் சுமக்குகிறவர், நம்முடைய பாரங்களை சுமக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த உலகத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா இயேசு நமக்காக அவர் சிலுவையை சுமந்தார். இயேசு நமக்காக அவர் சிலுவையை சுமந்து நம்மை மீட்டு கொண்ட ஒரு தெய்வமாக இருக்கிறார். ஏசாயா 53:4 சொல்லுகிறது. ஏசாயா 53:4 அவர் நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் மரித்தார், நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் அடிக்கப்பட்டார், வாதிக்கப்பட்டார். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டார் என்று எண்ணினோம். 5வது வசனம் சொல்லுகிறது, ஏசாயா 51:5 நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டு நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளினால் சுகமாகிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்முடைய துக்கங்களை அவர் சுமக்கிறவராக இருக்கிறார். மத்தேயிலே நாங்கள் பார்க்கிறோம், மத்தேயிலே அவர் சொல்லுகிறார், மத்தேயு 11 சொல்லப்படுகிறது, நம்முடைய அதாவது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிறேன். எங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கக்கூடிய ஒரே தெய்வம் இயேசு மாத்திரமே. அவர் நமக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறார். இன்றைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய சுமைகளோடு நீங்க இருக்கிறீங்க. குடும்ப சுமை, கடன் சுமை, படிப்பு ஒரு சுமை, வேலை ஒரு சுமையாக இன்றைக்கு நாங்க பார்க்கிறோம். ஏண்டா விடியுது வேலைக்கு போகணுமே என்று அழுது கொண்டிருக்கிற நபர்கள் அநேகர். ஐயோ ஏன் இந்த மாசம் முடியுது, இவ்வளவு காசு கட்டணுமே, வீட்டு வாடகை, காடி காசு, அது இது, எப்படி இந்த பாரத்தை சுமப்பது? இன்றைக்கு அநேகர் சூசைட் கூட செஞ்சிருக்கிறாங்க. அநேகர் நித்தம் அழுகையோடு தங்களுடைய வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கிறார்கள். கவலைப்படாதீங்க, இயேசு உங்களுக்காக சிலுவையே சுமக்க முடியுமான்றார். 150 கிலோ எடையுள்ள அந்த சிலுவை, அந்த முள்முடி அவருடைய மண்டையை துளைத்தது. அந்த தெய்வம் உயர்த்தப்பட்டார். எதற்காக உயர்த்தப்பட்டார்? எங்களை வாழ வைப்பதற்காக, நம்மை அவர் தூக்கி எடுப்பதற்காக. அவரை நாங்கள் நம்புகிற பொழுது உண்மையாகவே தேவன் நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அவர் அந்த சிலுவையை எங்களுக்காக அவர் சுமந்தார். எங்களுடைய சுமைகளை அவர் சுமக்கிறவர். அன்றைக்கு நாங்கள் இயேசுவிடத்தில் வந்தோம், இன்றைக்கு நாங்கள் சுமந்து கொண்டே இருக்கிறோம் சில காரியங்களை. ஏண்டா இறக்கி வைக்க விருப்பம் இல்லை, ஏண்டா இயேசு அவர் பாவம், அவர் கஷ்டப்படுவார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் சிலுவையை நாங்கள் இறக்காமல் இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இயேசு சொல்லுகிறார், நீங்கள் அவரிடத்தில் இறக்கி வைங்க சில பாரங்களை. தேவன் சில வழிகளை திறப்பார். சில கண்மலைகளை கூட அவர் கரைந்து போக பண்ணுகிற தேவன், செங்கடல்களை கூட 2ஆக பிளக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் இப்படியே எங்களை விடுகிற தேவன் அல்ல. நாங்கள் பார்க்கலாம், வேகமாக நாங்கள் பார்ப்போம். 5வதாக அதே எழுத்தில் இருக்கிறதான அந்த ஹம்பிள் என்ற எழுத்தில் இருக்கிறதான எல் என்ற எழுத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா
லோலி சேவிஸ், அதாவது நீங்க பார்க்கலாம் லவ்லி சேவிஸ் என்று சொல்லப்படுகிற தாழ்மையான சேவை. தாழ்மையான சேவை என்பது நீங்க பார்க்கலாம், ஒன்று இது தரமற்ற, அல்லாவிட்டால் இதை விட ஒரு லோக்கலா நடக்க முடியாது. எப்படி என்று பார்த்தீங்கன்னா, இயேசு அவ்வளவு தாழ்மையாக இருந்தார். எப்படி அவர் தாழ்மையாக மற்றவர்களுக்கு வேலை செய்தார் என்றால், நீங்க பார்க்கலாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம், நீங்கள் வீட்டை போய் வாசிங்க, நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். யோவான் 13வது அதிகாரம் 1-17 வரையான வசனங்களை வாசித்து பாருங்க. தேவன் எவ்வளவுக்கு தன்னை தாழ்த்தினார்டா. ஒரு நாள் சீஷர்கள் அவர் மரிப்பதற்கு முதல் நாள் அவர் என்ன செய்கிறார் என்றா, அந்த மேல் வீட்டறையிலே இயேசு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். என்ன பந்தி? ரா போஜனம். நாங்கள் இன்றைக்கு திருவிருந்து என்று எடுக்கிறோம். இந்த நற்கருணை என்று சொல்லுகிற இந்த காரியத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார். அந்த இடத்துல இருக்கிற பொழுது அங்கே ஒரு விஷயத்தை செய்கிறார். அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது இயேசு திடீரென்று எழும்புகிறார். தன்னுடைய வஸ்திரத்தை அவர் கலட்டி ஒரு துண்டை அறையிலே கட்டிக்கொண்டு சீஷர்களுடைய பாதங்களை தண்ணீரால் கழுவி அவர் கட்டியிருந்த அந்த துண்டினால் அதை துடைக்கிறார். எவ்வளவு பெரிய தாழ்மை பாருங்க. இன்றைக்கு வஸ்திரம் என்பது இன்றைக்கு எங்களுடைய அடையாளம். இன்றைக்கு ஒருவர் போகிற பொழுது அவர் எப்படிப்பட்ட உடை உடுத்திருக்கிறாரோ அவ்வளவுக்கு அவருடைய பொசிஷன். மேனேஜர் அண்டா அவருடைய உடை, டாக்டர், லோயர், அது அவங்களுக்கு ஒரு பெருமை. சிலர் அடிக்கிற பர்ஃப்யூம், ஓ போய் ஒரு அரை மணி தியாலத்துக்கு பிறகும் ஓ மூக்கு துளைக்குது, விலை உயர்ந்த வாசனை. ஆனா இயேசு அதை இறக்கி வைக்கிறார். இதெல்லாம் தேவையில்லை. கலட்டி தன்னுடைய பொசிஷனை விட்டு இறங்கி சீசருடைய கால்களை கழுகுற பொழுது எப்படி கழுவ வேண்டும்? காலை தூக்கு மேல, அப்படி இல்லை. அவர் குனிகிறார். வஸ்திரத்தை கலட்டி அவர் குனிந்து தண்ணீரை ஊற்றி அந்த பாதங்களை கழுவுறார். இன்றைக்கு பரவாயில்ல, சப்பாத்து சொக்ஸோட நீங்கள் வந்திருக்கிறீங்க. அந்த காலங்களில் எங்கெங்கே போய் விளக்கிட்டு வந்தாங்களோ தெரியலை. ஆனால் ஆண்டவர் நோ ப்ராப்ளம். இன்றைக்கு நாங்கள் தலைவர்களாக இருக்கிறோம், அல்லாவிட்டால் இயேசுவை அறிந்திருக்கிறோம். நாங்கள் இன்றைக்கு எப்படி தாழ்மையாக இருக்கிறோம்? ஒரு ஆள் புதுசாக ஒரு ஆள் வந்திருக்கிறார். ஐயோ வந்தார், கை கொடுக்கணும். அது கூட எங்களுக்கு என்ன இருக்கு? மாலாஸ். ஆனா இயேசு கீழே போனார். இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய பொசிஷனை விட்டு நாங்கள் இறங்கணும். ஆண்டவர் எங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸாம். சபையில் நிறைய காரியங்கள் இருக்கிறது. நான் இதை அப்படித்தான் செய்வேன், அப்படித்தான் செய்வேன். எங்களுடைய பொசிஷன் நாங்கள் விட்டு நாங்கள் இறங்குவோம். ஆண்டவர் காரியங்களை செய்வார். இன்றைக்கு ஆட்கள் வருகிற பொழுது எப்படி நாங்கள் அவர்களை நாங்கள் ஹேண்டில் பண்ணுகிறோம்? உங்களுடைய காலை கழுவணும், தூக்குங்க உங்களுடைய காலை பிடிச்சி நாங்கள் விழுத்தி விட்டுருவோம். ஏண்டா குனிய இல்லை, ஏண்டா இடுப்பு. அவர் தண்ணீரை உபயோகப்படுத்துகிறார். நாங்கள் இன்றைக்கு என்னத்தை பயன்படுத்துகிறோம்? நல்ல சுடுதண்ணியை கொதிக்க வைங்களா, காலை கழுவணும் என்ற பயங்கர அழுக்கா இருக்கு. அவுட். துடைக்கிறார். அவர் சொல்லுகிறார் அழகான ஒரு வசனம், ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவுங்கள். நான் செய்த மாதிரியை உங்களுக்கு வச்சு போகிறேன். இன்றைக்கு யாராவது காலை கழுவ முடியுமானா நீங்கள் கழுவி பாருங்க, எவ்வளவு கஷ்டம். ஆனால் இதை சில சபைகள் செய்கிறார்கள். இதை செய்ய வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. நம்முடைய இருதயங்களை அப்படி நாங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும். ஒரு ஆண்டு காலை பிடிச்சி கழுவணும் என்றில்லை, நம்முடைய இருதயம் அவ்வளத்துக்கு லேசாக வேண்டும். நான் ஸ்ரீலங்காவிலே ஒரு சபையிலே நான் ஊழியம் செய்து கொண்டு வந்தேன். நான் இங்கே வந்த பொழுது வேலை இல்லை, எல்லா இடம் போயினேன். டிஎம்சியில் கேட்ட பொழுது பார்ட் டைமாக நீங்கள் வேலை செய்யலாம். நான் என்ன வேலை? கிச்சனில். சில நேரம் நான் இந்த பீங்கானம் எடுத்துருக்கேன் ரொலியில், அதை கழுவுவேன். கழுவுற பொழுது நான் என்ன செய்வேன்டா, சில என் இது இருக்குது,
அந்த காதுக்கு போடுற புல் ரோத், அதை போட்டுட்டு வசனங்களை கேட்பேன். ஆனால் என்னுடைய வாயிலே அந்நிய பாசைகள் வந்து கொண்டே இருக்கும். சமைக்கிற பொழுது கூட நான் பேசிக்கொண்டே இருப்பேன். ரே பாஷா கதரியா தூரா என்ற சத்தம் பக்கத்தில் கேட்காது. இந்த ஃபேனெல்லாம் போட்டிருப்பாங்க. அடுத்த கடப்படான்னு இருக்கும். அந்த தேவனுடைய பிரசன்னத்தை நான் உணர்ந்து கொண்டே இருந்தேன். அவருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருந்தேன். எனக்கு தெரியாது இங்கே நான் வருவேன்ட்டு. நான் ஏதோ ஒரு சபைக்கு நான் போகலாம், எங்கேயாவது வாய்ப்பு கிடைச்சா நான் போகலாம்னு நினைச்சேன். ஆனால் ஆண்டவர் தூக்கி கொண்டு இங்கே வச்சார். ஆனால் மனிதர்கள் இன்றைக்கு நாங்கள் எங்களை தாழ்த்துக்கிற பொழுது தேவன் உயர்த்துகிற உயர்த்து மொக்குத்தனமான உயர்வாக இருக்கும். ஏண்டா இவள் அன்னாள் சொல்லுகிறாள், அவர் சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்தி பிரபுக்களோடு உட்காரவா. தாவீது ஆடுகளை மீத்துக் கொண்டிருந்தான். ஆண்டவர் நினைச்சார், ஓ இதுவன் நல்ல ஒரு லீடரா இருக்கிறான். மரியாள் பார்க்கிறார். மரியாள், ஓ நிறைய பெண்கள் இருக்கிறார்கள் எருசலேமிலே, இந்த பாலஸ்தீனாவிலே. ஓ மரியாள் வித்தியாசமாக இருக்கிறாள், தாழ்மையாக இருக்கிறாள். அவள் சொல்லுகிறாள், தாழ்மையின் கடைக்கண்ணை நோக்கினாள். தாவீது சொல்லுகிறார், ஆடுகளுக்கு பின்பதாக தெரிஞ்ச என்ன தூக்கி கொண்டது இங்கே வச்சிருக்கிறார். அவரால் முடியும். எனவே தாழ்மை எதா ஆண்டவர் எல்லா நாமத்திற்கு மேலான நாமம். அந்த பாடலை நாங்கள் பாடுகிறோம். எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை அவர் கொடுக்கிறார். இறுதியாக நாங்கள் பார்க்கலாம், இறுதியாக ஈ என்கிற எழுத்து, அந்த கமல் என்றதான அந்த இதிலே ஹொலிட்டி வித் ஹியூமானிட்டி. அதாவது தேவன் ஒரு சிறந்த ஒரு மனிதநேயம் உள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். எங்களுடைய பைபிள் காலேஜில் நாங்கள் படிக்கிற பொழுது ஒரு லெக்சர் வந்து கேட்டார், நீங்கள் என்னவாக விரும்புகிறீர்கள்? நீங்கள் என்னவாக விரும்புகிறீர்கள்? ஒவ்வொருத்தர் சொல்றார், நான் அப்போஸ்தலனாக மாற விரும்புகிறேன், நான் பாஸ்டராக மாற விரும்புகிறேன், நான் ஒரு இவாஞ்சலிஸ்டாக மாற விரும்புகிறேன். அவர் கடைசியாக சொன்னார், நீ ஒரு மனுஷனாக இருக்க முதல்ல கற்றுக்கொள். இன்றைக்கு நாங்கள் மனிதர்களாக நாங்கள் மாற விரும்புகிறோமா? மனிதர்களாக. இயேசு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு நபர். கரெக்டான நேரம், கரெக்டான வார்த்தை, கரெக்டான உடை, கரெக்டான பேச்சு, குவாலிட்டி. மிஷனரிகள் குவாலிட்டியாக இருந்தார்கள். சீஷர்கள் முதல்ல அப்படி இப்படி ஆட்டம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க, பிறகு அவங்க குவாலிட்டி சூப்பரான ஆளுகளாக மாறினாங்க. இன்றைக்கு சிலரை தேவன் எங்களுடைய வாழ்க்கையில சில காரியங்களை செதுக்குகிறார். இதை விடு, இதை விடு ஏண்டா நீ ஒரு குவாலிட்டியாக நீ மாறும். நீ ஒரு நல்ல ஒரு நேர்கோடுள்ள மனிதனாக நீ மாற வேண்டும். நீங்க பார்க்கலாம், எபிரேயர் 4வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்கள். எபிரேயர் 4:15. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆமென். இயேசு அவர் கடவுள், அதனால அவர் நல்ல குவாலிட்டியா வாழ்ந்தார். பாவம் செய்யாம, சோதனையில் அகப்படாம அவர் நல்லா சூப்பரா வாழ்ந்தாரு. ஆனா நாங்கள் அப்படியா? நாங்கள் மனிதர்கள், எங்களால் அப்படி வாழ முடியுமா? ஒரு பொய் சொல்லத்தான் வேணும். இன்றைக்கு சொல்லுகிறார்கள், வெள்ளப்பொய் ஒன்று, கருப்பு பொய். வெள்ளப்பொய் என்பது ஒன்றிலிருந்து நீ தப்பிக்க வேணுமானா நீ சொல்லலாம். இன்றைக்கு வாழ்க்கையும் பாருங்க, தங்களுடைய நினைச்சபடி இன்றைக்கு வாழுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு அவர் சொல்லுகிறார், நானும் பாடுள்ள ஒரு நபர். நான் 100% மனிதனாக வாழ்ந்தார், 100% தேவனாக இருந்தார். பாடுள்ள நபர். அவர் சொல்லுகிறார், நான் உங்களை பார்த்து பரிதாபப்படுறேன். ஏனென்றா எனக்கும் அப்படி சோதனைகள் வந்தது. ஆனால் அதில் உங்களுக்கு ஜெயத்தை என்னால் கொடுக்க முடியும். ஆனால் என்னிடத்துல வா, கதவை தர. உன்னுடைய கதவை திறக்கிற பொழுது நான் உள்ளே வந்து உனக்கு ஆலோசனை கொடுப்பேன். நான் உன்னோடு இருந்து உன்னை நடத்துவேன் என்று சொல்லுகிற நல்ல தேவன் நமக்கு இருக்கிறாரையா.
ஹalleluya, ஹalleluya. இருக்கிறீங்களா? கையை உயர்த்தி காட்டுங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நமக்கு ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர் இயேசு, அவர் இயேசு, அவர் இயேசு. அவர் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்க. இறுதியாக நாங்கள் முடிக்கலாம் ஒரு காரியத்தை. இந்த கழுதை குறித்து நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிற பொழுது சில விஷயங்களை ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். இந்த கழுதையை தேவன் உபயோகப்படுத்துகிறார். ஏனென்றா குதிரையை தேவன் பயன்படுத்தவில்லை, யானையை பயன்படுத்தவில்லை, ஒட்டகங்களை பயன்படுத்தவில்லை, ரதங்களை பயன்படுத்தவில்லை, கழுதையை தேவன் பயன்படுத்தினார். என்றால் இந்த கழுதை எப்படி என்றால், இந்த கிறிஸ்டோரியை நீங்கள் பார்க்கிற பொழுது இந்த கழுதை இருவழி சந்தியிலே கட்டப்பட்டிருக்கிறது. யாரும் அந்த கழுதையை கவனிக்கிறது இல்லை. புரியுதா? இந்த கழுதை அந்த 2 வே போகுது, அதுக்கு நடுவில் இந்த கழுதையை கட்டி போட்டிருக்கிறாங்க. யாருமே கவனிக்கல. மழை பெய்யுது, வெயில் அடிக்குது, காற்று அடிக்கிறது, பனி பெய்கிறது, குளிர் அடிக்கிறது, கழுதையை யாரும் கவனிக்கல. ஆனால் இந்த கழுதையை ஏற்கனவே 700 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இந்த கழுதை தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எப்படி என்றால், சகரியா என்கிறதான ஒரு தீர்க்கதரிசி சொல்லுகிறார். சகரியா 9வது அதிகாரம் 9வது வசனத்தில் இப்படி ஒரு விஷயத்தை அவர் சொல்லுகிறார். அவர் ராஜா கழுதை குட்டியின் மேலே அவர் ஏறி வருவார். வீட்டை போய் நீங்கள் அதில் வாசிச்சு பாருங்க. இன்றைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா இந்த கழுதையை இன்றைக்கு சொல்லுவார்கள். சில மனிதர்களை பார்த்து தரக்குறைவாக பேச வேணுமானால் கழுதை என்று பேசுவாங்க. கழுதை கழுதை கழுதமாய் நடக்கிறேன் உங்களை சொல்லல சொல்லுவார்கள். இன்னொரு பழமொழி சொல்வார்கள், கழுதைக்கு தெரியுமா? அப்பா நல்லா புரிஞ்சு வச்சுங்க. இந்த கழுதையை கேவலமாக இன்றைக்கு பயன்படுத்துவார்கள். ஆனால் இந்த கழுதையை தான் தேவன் பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. நீங்களும் ஒருவேளை கழுதை மாதிரி உங்களை ஆக்களை ரீட் பண்ணுகிறாங்களா? ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். ஏண்டா அந்த கழுதை இயேசு சொன்னபடி அங்கே எங்கெல்லாம் போய் இயேசுவை தள்ளி விழுத்திடுறார். ஆனால் இந்த கழுதையில 2வது பண்பை நீங்க பார்த்தீங்கன்னா, யாரும் ஏறிடாத கழுதை. யாருமே அதில் ஏற இல்லை, புது கழுதை. இன்றைக்கு ஆண்டவர் எங்களை உபயோகப்படுத்த வேண்டுமானால் நாங்கள் உலகத்துக்கு ஒரு வேஷம், ஆண்டவருக்கு ஒரு வேஷம் பயன்படுத்த முடியாது. உலகத்தோடு கூட கொஞ்ச நாள் 6 மாதம் உலகத்தோடு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு, ஓகே 6 மாதம் ஆயிட்டு ரைட் நாங்கள் சபைக்கு வந்து ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா சூத்திரம் ரீபாஷா கேனாட். இந்த கழுதை யாரும் ஏறையில ஆண்டவர் பார்த்தார், ஓகே என்று அதை பயன்படுத்தினார். 3வது, இந்த கழுதை இயேசுவை சுமந்து கொண்டு போனது. யாரை சுமந்தது? இயேசுவை சுமந்து கொண்டு போனது. ஏன் இயேசுவை சுமந்து கொண்டு போனது? ஆண்டவர் அதை தெரிவு செய்தார். நீங்க ஆண்டவருடைய பார்வையில் இருந்தீங்கண்டா, நீங்க இயேசுவை சுமக்கிற பொழுது கழுதை நினைச்சிருக்கும், எனக்குத்தான் இந்த வஸ்திரத்தை போடுகிறார்கள், எனக்குத்தான் இந்த மரக்கிளைகளை போடுகிறார்கள் கழுதை நினைச்சிருக்கும். ஆனா இயேசுக்கு தான் அது கிடைக்கணும். ஆனா ஆண்டவர் சொல்லிப்பாரு, ஓகே கழுதை நீ எடுத்துக்கோ. ஹல்லேலூயா. நீங்க இயேசுவை சுமந்து கொண்டு போவீங்கண்டா உங்களுக்கு சில பொன்னாடைகள் வரும், உங்களுக்கு சில கனங்கள் வரும், சில மரியாதைகள் வரும். இயேசு இல்லாத கழுதை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. இயேசுவை நீங்க இப்ப சுமக்கிறீங்களா? உங்களுக்கு மேல இயேசு இருக்கிறாரா? அவர் நடந்து போகிற பொழுது மரக்கிளைகள் கால் சொல்லுவார்கள், ஜானை வரும் பின்னே மணியோசை வரும், மணியோசை வரும் முன்னே. யானை வாரதுக்கு முதல்ல என்ன நடக்கும்டா? மணி ஓசை கேட்கும். எங்களுடைய பாஸ்டர் மேவின் குணச்செல்வம் 90களிலே 2000களிலே ஆண்டவர் வல்லமையாக பயன்படுத்தின ஒரு பாத்திரம். நான் இதோட நிறைவு செய்ய போகிறேன். அவர் அந்த காலத்தில் ஃபோன் இல்லை, இந்த தட்டி விடணும், பட்டனை உருட்டி உருட்டி விடணும். அந்த ஃபோன் எல்லாம் விட்டால் நாங்கள் போய் டெலிஃபோன் பூத்தில் போய் பேசணும், காசு கட்டி இவ்வளவு நேரத்துக்கு. அவர் சில நேரங்களில் கொழும்புல இருந்து யாழ்ப்பாணத்துக்கு வருவதற்கு 7 hours அல்லாவிட்டால் 10 hours கூட ஆகும். அந்த நேரங்களிலே அவ்வளவு வசதி குறைவான நேரங்கள். ஜால் தேவி என்ற ஒரு ரெயின் வந்து கொண்டிருக்கும். அவர் சொல்ல மாட்டார் இன்றைக்கு நான் வாரனட்டு. எல்லா கூட்டங்களையும் ஆயத்தப்படுத்தி வைப்பாங்க. ஒரு கடிதத்தில் எழுதி விடுவார், இப்படி நீங்கள் ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துங்க. அவர் வாரது யாருக்குமே தெரியாது. ஆனால்
சபையிலே ஜெபிப்பார்கள். ஜெபிக்கிற பொழுது பிசாசுகள் சொல்லும், ஓ குணச்செல்வம் இப்பொழுது அவன் ஓமந்தையில் வந்து கொண்டிருக்கிறான். பிசாசு சொல்லும். அவ்வளோ பவர்ஃபுல்லாக தேவன் பயன்படுத்தின மனுஷன். அவர் என்ன செய்வாரா, சபைக்குள்ளே வருகிற பொழுது மணியன் என்று ஒரு அண்ணன் இருக்கிறார். மணியன் என்று அந்த மணியனை தான் பாஸ்டர் பைபிள், அந்த தண்ணி போத்தல், அவருடைய நோட்ஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டு வருவார். மணியன்னு சபைக்குள்ளே வந்து கால் எடுத்து வைக்கும் பொழுது வாசல்ல பிசாசுகள் ஓடி அப்படியே விழும். அலக்கழிச்சு ஆளுங்க விழுவாங்க, பொத்து பொத்துன்னு விழுவாங்க. அவன் மணியன்னைக்கு சந்தோஷமா இருக்கு, வா நான் வரும்போதே பிசாசுகள் நடுங்க. மணியனைக்கு இல்லை, மணியனைக்கு பின்னால் வருகிற பாஸ்டர், அவருக்குள்ளே இருக்கிறது அபிஷேகம். இன்றைக்கு இந்த கழுதையும் ஒருவேளை சந்தோஷப்பட்டுங்க, ஓ அப்பா இவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. இல்லை, மேட்ரு அங்கே இல்லை, கழுதைக்கு மேலே இருக்கிறவர் உங்களோட வருகிற பொழுது ஆண்டவர் உங்களை உபயோகப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாங்க நாங்கள் இந்த நேரத்தில் எழுந்து நின்று தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வர்ஷிப் டீம் முன்பதாக வருவார்கள். நாங்கள் இந்த நேரத்திலும் கூட ஆண்டவர் எங்களுக்காக அவர் சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக தன்னை ஆயத்தப்படுத்தும்படியாக, அந்த ஊரை விசிட் பண்ணும்படியாக அவர் வந்தார். அவர் கண்ணீர் விட்டது ஏதோ அந்த எருசலேம் நகரத்தை விட்டு, இந்த உலகத்தை விட்டு போவதற்காக அவர் கண்ணீர் விடவில்லை. அவர் அவருடைய எதிர்காலங்களை பார்க்கிறார். இன்னும் மனம் திரும்பாமல் இருக்கிறீர்களே, உங்களுடைய நிலை என்ன, ஏன் இப்படி இருக்கிறீர்கள் என்று அவர் அங்கலாய்ப்போடு அவர் அவர்களை பார்த்து கண்ணீர் விட்டார். அதே தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க அவரை போல மாறணுமெண்டா அவருடைய அச்ச அடையாளங்களை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் வைத்துக் கொள்ளுங்க. தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். இந்த நேரத்திலும் கூட கண்களை மூடி எத்தனை பேர் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறீங்க? உங்களுடைய கைகளை உயர்த்தி தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் காத்திருங்கள். ஆண்டவரை நோக்கி பாருங்க. தேவன் உங்களோடு பேசியிருப்பார், என்னோடு பேசியிருக்கிறார், உங்களோடு அவர் பேசியிருப்பார் நிச்சயம். உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யாவே ஹல்லேலூயா, யாவே